அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருட பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் காண்போம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் நிறைவு பெற்று நள்ளிரவு 12 மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் தொடருது. ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். ஜனவரி 1, 2026. இதில் சந்திரன் உச்சம் பெறுகிற ராசியான ரிஷப ராசியில் ஆங்கில புத்தாண்டு துவங்குது. அதனால் சந்தோஷம், மகிழ்ச்சியும், மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். இதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் தற்போது 5ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கார். அதில் மனதில் ஒரு வைராகியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மனதில் இருக்கக்கூடிய காரியத்தை எப்படியாவது முன்னேற்றகரமாக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தன்முனைப்போடு செயல்பட வைத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே மனதால் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகிற போது மனதில் சிறு சிறு குழப்பங்கள், பிரச்சனைகள் தொடர்கிறது. அதையும் சரி செய்து முன்னேறி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இதில் 3, 7, 10ஆம் பார்வையாக சனி பார்க்கும்போது சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குது. 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால மனைவிக்கான வாழ்க்கை துணைவி, கணவன் மனைவி இவர்களுக்கு உரிய தேவைகள், பிரச்சனைகளை ஒருவருக்கொருவர் புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். இதில் 11ஆம் வீட்டை கன்னி ராசியை சனி பகவான் பார்க்கும்போது நல்ல லாபமும் முன்னேற்றமும் வெற்றியும் கிட்டும். தொழில், கல்வியும் வேலை வாய்ப்பிலும் புதிய புதிய சிந்தனைகளை, ஆற்றல்களை வழிவகுத்து வெற்றிகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் பெறக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார். இது தனுசு ராசியை பார்க்குறார், 2ஆம் வீட்டை விருச்சிக ராசிக்கு. அதனால் குடும்பத்துக்கு தேவையான முன்னேற்றத்தில் அதிக உழைப்பையும் அக்கறையும் செலுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இல்லற வாழ்வில் குடும்ப மேன்மைக்கு எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சனி பகவான் உழைக்க வைப்பார். இதில் குரு பகவான் தற்போது 8ஆம் வீட்டில் மிதுன ராசியில் இருக்கார். கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறை வந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதை எப்படியோ சமாளித்து தன்னுடைய இருப்பு சேமிப்பிலிருந்து சரி செய்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிதி ஆதாரத்தை சரி செய்து, நிதி பற்றாக்குறை சரி செய்து சமாளித்து வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஜூன் மாதம் குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகும்போது குரு உச்ச நிலை பெறுகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மற்றும் குடும்பத்துக்கு தேவையான வசதி வாய்ப்பு பெருகும். இதில் தற்போது 8ஆம் வீட்டில் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான செலவுகள் இருக்கும். அது குரு 8ஆம் வீட்டிலிருந்து 12, 2, 4 இடத்தை பார்க்குது. 12ஆம் இடம் துலாம் ராசி சுக்கிரன் வீட்டை பார்க்கும்போது தன் மகிழ்ச்சிக்காகவும் தேவைக்காகவும் நிறைய செலவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். அது எல்லாமே சுப செலவு தான். 2ஆம் வீட்டை தனுசு ராசி குரு வீட்டை பார்க்கும்போது குடும்ப முன்னேற்றத்தில் தேவையான வரவுக்கேற்ற செலவும் இருந்துக்கிட்டு இருக்கும். 4ஆம் வீட்டை சனி பகவான் வீட்டை கும்பராசியை பார்க்கும்போது வெற்றிக்காக கடுமையாக உழைப்பதற்கு பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வாகனம் புதுப்பிப்பது, வாகனம் வாங்குவது இது போன்ற யோசனை இருக்கும். இதில் ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு 9ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு நல்ல யோகத்தை, அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். மனதுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு
வருமானம் அதிகரிக்கும். இதில் 5-7-19 பார்வையாக 5-7-9 குரு பார்வை விருச்சிக ராசியை பார்க்கறது, ஜென்ம ராசியை பார்க்கறது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். கடவுளினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உடம்புக்கு தேவையான, உடலுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். தோற்றப்பொழிவும் நல்லதொரு உற்சாகத்தை கொடுக்கும். இது மகர ராசி பார்க்கும்போது 3ஆம் வீட்டை நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் ஈடேறும். வாழ்வியலில் இவ்வளவு பண வருமானத்தை ஈடுகட்டணும், பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு இவ்வளவு தொகை தேவைப்படும் என்கின்ற கணக்கிட்டு வந்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த காரியத்தை போலவே எல்லா பிரச்சனைகளிலும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். ஜூனுக்கு பிறகு நல்லதொரு முன்னேற்றமும், பேரும் புகழும், பெருமைக்குரிய சூழ்நிலையும், வேலை வாய்ப்பும், வேலையில் நல்லதொரு உயர்வான பலன் கிடைக்கும். இது 9ஆம் பார்வையாக மீனராசி குரு வீட்டை பார்க்கும்போது குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும். நல்லதொரு குழந்தை பேரு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை, திருமண நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி, இது போன்ற விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கின்ற வகையில் அமையும். இதில் ராகு கேது பயிற்சி நவம்பர் மாதம் நடக்குது. அது வரைக்கும் கும்பராசியில் 4ஆம் வீட்டில், சனி வீட்டில் ராகு இருக்கார். விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் அதை தன்னுடைய அதிபுத்திசாலித்தனத்தாலையும் முயற்சியாலையும் சரி செய்யப்பட்டு முன்னேறி செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சிறு சிறு உடல் உழைப்பு, உடல் சோர்வு அவ்வப்பொழுது வந்து போகும். ஆகவே உடல் வலி, உடல் சோர்வுகள் வந்தாலும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலையும் ராகுகால வழிபாடு சனிக்கிழமை 9 to 10:30 ராகுகால வழிபாட்டாலும் சரி செய்து அது முன்னேறக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்ளலாம். இது நவம்பருக்கு பிறகு மகர ராசிக்கு சனி பகவான் வீட்டுக்கு ராகு வருகிற போது ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அதிபுத்திசாலித்தனமாக நடக்கும். அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறுவார்கள். வெளியுலகத்தை நன்கு புரிந்து கொண்டு பலவிதமான அனுபவங்களை பெற்ற பிறகு அந்த அனுபவத்திற்கு ஏற்ப எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு சாணக்கியத்தனமான, தந்திரமான, ஒரு அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறுவார்கள். உழைப்புக்கேற்ற உயர்வும் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். இது கேது பகவான் தற்போது சிம்ம ராசியில் இருக்கார், 10ஆம் வீட்டில். அதனால் தொழில் ஞானம், தொழிலை பற்றிய எதிர்கால சிந்தனை, புதிய புதிய சிந்தனை, இதெல்லாம் தொழில் எந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும், எப்படிப்பட்ட தொழிலை முன்னேற்றி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அதீத சிந்தனைகளை, ஞானத்தை யோசித்து கொண்டு இருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவம்பருக்கு பிறகு 9ஆம் வீட்டுக்கு செல்கிற போதும் கேது பகவான் ஒரு நல்லதொரு தொழில் முன்னேற்றத்திற்கு ஒரு சரியான தீர்வை கொடுப்பார். புதிய புதிய வழிகளை உருவாக்கி விடுவார். மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, மனதை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனதிலே ஒரு ஆன்மீக சிந்தனையை கொண்டு வருவதற்கும் கேது பகவான் வழி நடத்துவார். இதில் சூரிய பகவானினுடைய பலம் ஜனவரி 15க்கு பிறகு நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பெருமைக்குரிய விஷயங்கள், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும்.
பிறகு ஏப்ரல் 15க்கு பிறகு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சரி செய்து எதிர்ப்புகள் விலகி நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பூமி யோகம் இருக்குது. இடம் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி அது சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு ஆகஸ்ட் 15க்கு பிறகு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். செப்டம்பர் 15க்கு பிறகு எடுத்த முயற்சியில் லாபங்கள் வெற்றிகள் கிட்டும். புதிய தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஒரு உயர்வான பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். டிசம்பர் மாதமும் நிறைய வெற்றிகளும் திறமைக்கு அங்கீகாரம் பாராட்டும் கிடைக்கும். இதில் செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் ஜனவரி 15க்கு பிறகு பூமி யோகம் இருக்குது. நிலம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் சரி செய்து எண்ணங்கள் லட்சியங்கள்லாம் வெற்றி பெறும். பாராட்டு கிடைக்கும். ஜூன் ஜூலையில் நல்லதொரு முன்னேற்றம் செவ்வாய் பகவானால் நடக்கும். பூமி யோகம் இருக்குது. வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் இருந்தாலும் அதுவும் சரி செய்யப்பட்டு அது லாபகரமான நன்மையை நோக்கி செல்லும். சுக்கிர பகவான் மார்ச் மாதம் வரைக்கும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யக்கூடிய அளவுக்கு, மன நிம்மதியை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும். பிறகு செப்டம்பர் மாதத்திலிருந்து சுக்கிர பலன் தொடர்ந்து அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்களில் வெற்றி பெறும். வீட்டில் விசேஷம் இருக்கும். திருமணம் போன்ற காரியங்கள் நடக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான சூழ்நிலையும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிகக்காரர் ராசி சுக்கிர பகவானால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆகவே 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சுழற்சியால் அந்தந்த மாதத்தில் அந்தந்த கிரகத்தினுடைய நன்மைகளை பெற்று நிறைய முன்னேற்றங்களை அடைவார்கள். நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தாலும் இறை அருளாலையும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் நிறைய முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய குடும்ப முன்னேற்றம், இல்லற வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே நவகிரக வழிபாடு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளமுடன். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.